நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ஜான் ஆரோக்கியசாமி சொல்வது, ஆதவ அர்ஜுன் சொல்வது தான் உங்களுக்கு உண்மை, நிர்மல் குமார் சொல்வது தான் உண்மை, அருண்ராஜ் சொல்வது தான் உண்மைனா எப்படி சரியா போகும்? கலைஞர் காலத்தில் ஒரு சம்பவம் நடந்தால் இன்டெலிஜென்ஸ் கொடுப்பாங்க, அதிகாரிகள் கொடுப்பார்கள், மாவட்ட கலெக்டர் எஸ்பி பத்திரிகையாளர் கேட்பார். உடனே வந்து குபேந்திரனுங்கிற வேலை இல்லைங்க சொம்படிக்கிறான், அப்படி கிடையாது. நீங்கள் பத்திரிகையாளர் வைத்திருந்தால் உங்கள் காதுக்கு நல்ல செய்தி வரும், கெட்ட செய்தி வரும். நீங்கள் அதை பார்த்து முடிவு பண்ணீங்க. உங்களுக்கு இப்போ நண்பர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அங்கே இருக்காரு. உங்களுக்கு பிடித்த பத்திரிகையாளரை அழைத்து ஒரு 10 பேர் அழைச்சி தமிழ்நாடு அரசு கொடுத்து பேட்டி கொடுங்க. ஓப்பனா மோடி தான் உதாரணம் சொல்கிறாங்க. மோடி பேட்டி தந்தாரா? அவர் நியூஸ் 18 ஏஎன் எல்லாத்துக்குமே கொடுக்குறாருல்ல சார். நீங்கள் இல்லைங்க, அதெல்லாம் ப்ரிப்பேர்டு செலக்ட். எப்படியாவது இவர் கொடுக்கணும்ல, அதுக்காவது நீங்கள் மோடியை உதாரணம் வச்சுக்கூடாதா? அது கேள்வி எழுதி கொடுத்து அது பதில் வாசிக்கிறது, அதுவே தப்பு. தமிழ்நாட்டில் கூட அப்படிதான் நடக்குது. அமைச்சர்கள், முதலமைச்சர்லாம் எப்படி என்ட்ரி கொடுக்குறாரு? எல்லாரும் அதாங்க தப்புன்றேன். திமுக தலைவர், முதலமைச்சர் கூட தப்பு. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ தாவேகாவினுடைய நிலைமையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வரைக்கும் வந்து அவர் அடிக்கடிலாம் வெளியே வருவார் அப்படின்லாம் வந்து எதிர்பார்க்கப்பட்டது. மந்த்லி ஒரு 2 டைம் 3 டைம் தான், அதிகபட்சம் 2 டைம் தான் வராரு. இப்போ அடுத்து 23ஆம் தேதி ஏதோ வேலூரில் இதே மாதிரி அண்மையில் நடந்த கூட்டம் மாதிரியே நடக்க போகுது அப்படின்னு செய்திகள் வந்துட்டுருக்கு. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. இப்போது விஜயனுடைய அவருடைய அரசியல் இப்போ 2026 எப்படி இருக்க போகுது? ஒரு அரசியல் தலைவர் 234 தொகுதிக்கும் போக வேண்டும். அந்த 234 சட்டமன்ற தொகுதியின் பெயரை உச்சரிக்க வேண்டும். அந்த 234 தனியாக நிற்கிற பட்சத்தில் அந்த 234 தொகுதி வேட்பாளர்கள் பெயரை உச்சரிக்க வேண்டும். அப்போ தான் தொண்டர்கள் மகிழ்ச்சி அடைவான். நம்ம ஊருக்கு வந்தார்ப்பா, நம்ம வேட்பாளர் பேரை சொன்னார்ப்பா, அவர் என் சித்தப்பா, என் நண்பருடைய அப்பா, எங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட், அவர் ஏதோ ஒன்று சொல்லுவான். இந்த மகிழ்ச்சியே அந்த கட்சிக்கு கிடைக்குமான்னு தெரியல. ஆனால் இவர் சேலம் மாவட்டத்துக்கு போகிறார். அங்கே போயிட்டு இந்த முறை நன்றாக பேசினார்கள். பல பத்திரிகையாளர்கள் அப்படியே போலாரம் சூட்டினாங்க, புலங்காயுதம் அடைந்தார்கள். என்னை ஒரு பத்திரிகையாளனை கேட்டிங்கன்னா இந்த மாதிரி மட்டமான ஸ்பீச் எதுவுமே கிடையாது. அவங்க கட்சி தொண்டர்களுக்கு முன்னே வலிமையான ஸ்பீச்சாக இருக்கலாம். சேலம் மாவட்டத்துக்கு போனீங்களே, சேலம்ன்ற பெயரை உச்சரித்தாருன்னு நீங்கள் பார்த்துங்க. அந்த 40 நிமிட ஸ்பீச்சில் ஒரு இடத்திலாவது சேலம் என்ற வார்த்தை வந்ததா? எப்படிங்க அரசியல் அது? அந்த மாவட்டத்தில் 11 சட்டமன்ற தொகுதி இருக்குது. இந்த பக்கம் கள்ளக்குறிச்சி, அந்த பக்கம் நாமக்கல், ஈரோடு, கர்நாடகா பார்டர், திருச்சி பார்டர், பெரம்பலூர் பார்டர் வரைக்கும் 11 சட்டமன்ற தொகுதி சேலத்தில். ஏற்காடு, நங்கவல்லி, கெங்கவல்லி, ஆத்தூர், சேலம் தெற்கு, வடக்கு, இங்கெல்லாம் திமுக அப்படிலாம் சொன்னாங்க, எதுவுமே செய்யலை. பட்டியல் போடுங்க, சந்தோஷப்பட்டிருப்பான்ல. சேலத்துக்கு இதெல்லாம் செய்வதாக திமுக சொன்னது வாக்குறுதி, செய்யவில்லை. அதுதாங்க அரசியல். உங்களுக்கு அந்த மாவட்டத்தை பேரை சொல்ல மாட்டீங்க, சட்டமன்ற தொகுதிகள் பேரை உச்சரிக்க மாட்டீர்கள். எப்படிங்க தொண்டை ரசிப்பான்? எப்படிங்க டீ கடையில் உட்காந்து அரசியல் பேசுகிறாங்கல்ல? ஏன்னா ஊருக்கே வரமாட்டார், ஊரை பற்றி பேச மாட்டார், தொகுதியில் இந்த பிரச்சனை இருக்குது இதை சொல்ல மாட்டார், சுட்டி காட்ட மாட்டார். அவருக்கு நான் ஓட்டு போடணுமான்னு டீ கடையில் தெளிவாக அரசியல் பேசுகிற நபர்கள் கூட ஓட்டு போட மாட்டார்கள். டீ கடையில் அப்படி பேசுகிறாங்க. ஆனால் ஐடி கம்பெனியில் இருக்கிறவங்க, கொஞ்சம் படித்தவங்கலாம் விஜய்க்கு ஓட்டு போடலாமே அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்களே. ஆன்டி இன்கம்பன்சி இருக்குங்க, நான் இல்லைன்னு சொல்ல. திமுகவுக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி சத்தியமாக இருக்குது, நான் மறுக்கவே மாட்டேன். ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், ஐடி எல்லாமே இருக்கலாம். சரி, அந்த 10% இருக்கும். அந்த 10% ஓட்டு போட்டால் நீங்கள் எப்படி 30% 40% கதை விட்டுட்ருக்கீங்க? அவரே 30% வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்மையில் ஓட்டர்ஸ் 15% அப்படின்னு சொல்லுது. இங்கே சில சர்வே எடுக்கிறவங்கலாம் 20 வரைக்கும் சாலிடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படாதனால இன்னும் கூடுதலாக வருவதற்கு தான் வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுது. இந்த பழைய அர்த்தமெட்டிக்கெல்லாம் ரொம்ப பழசாயிடுச்சு அப்படின்னார்ல. ஆமாம், அரித்மெட்டிக் கால்குலேஷன், பழசான கால்குலேஷன்லாம் எடுபடாது, நான் வந்துடுவேன், ஆட்சி பிடிச்சிருவான்னு சொல்கிறாரு. ஒன்று புரிஞ்சுக்கணும், அரித்மெட்டிக் உங்களுக்கு ஒன்றா பொய்யா இருக்கலாம். 2 + 2 4, 2 + 2 6ன்னு சொல்லுவீங்களா? அந்த கணக்கு மாற்ற முடியுமா? திமுக மிகப்பெரிய தோல்வி கண்டது 1991 ராஜீவ்காந்தி படுகொலையின் போது. அப்போ ஓட் பேங்க் என்ன தெரியுமா? 21% திமுக. அதிமுக மிகப்பெரிய தோல்வி அடைந்தது. அந்த தொகுதியிலாவது கலைஞர் ஜெயித்தார், அந்த கட்சி தலைவர் ஜெயித்தார். 1996 மிகப்பெரிய படுதோல்வி அடைந்து ஜெயலலிதா தோற்றார். அந்த தேர்தலில் அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் 23.
நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வாங்கிய வாக்கு சதவீதம் 20.4, கூட்டணியோடு 23. சரிங்களா? 20 குறையாமல் அந்த கட்சியோட பலம் இருக்குது. அதுவும் ஓபிஎஸ் டிடிவிலாம் பிரிந்திருந்த சூழல் இப்போ எல்லாம் இருக்காங்க. நீங்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 47%, பாஜக வாங்கியது 18, திமுக 23, கூட்டணி 41. அப்போது இதெல்லாம் ஓட் பேங்க் நிரூபிக்கப்பட்ட ஒன்று. அப்புறம் எப்படி நீங்கள் பொய்யுங்கிறீங்க? நீங்கள் எந்த எலெக்ஷன் நின்னீங்க? நாடாளுமன்றத்தில் நின்னீங்களா? விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், ஈரோடு கிழக்கு நின்னீங்களா? எதுலையுமே நிற்கல. அப்புறம் 30, 20 எங்கே எடுத்தீங்க? ஒவ்வொருத்தர் வீட்லேயும் விஜய் இருக்காங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையை சொல்கிறாருல்ல. சிரிப்பாக இருக்குது சங்கர். ஒரு அரசியல்வாதியாக, பத்திரிகையாளராக, அல்லது ஏதோ காமன் மேன் யார் ஒன்றா யோசித்து பாருங்கள். அவர் என்ன ஓட்டு கேட்டார்? அவர் மீது ஒரு வழக்கு போடலாம் விஜய் மேலே. தெரியுமா உங்களுக்கு? சேலத்தில் வீட்டில் இருக்கிற குழந்தைகள், உங்கள் அப்பா அம்மா ஓட்டு பண்ணு நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்கன்னு, குழந்தைகளை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு தேர்தல் ஆணைய சட்டம் சொல்லுது. உண்டாலேன்னு பாருங்கள். குழந்தைகளை வைத்து பிரச்சாரம் செய்ய சொல்கிறீங்க. வீடியோ பார்த்தேன், யூடியூப்பில் பார்த்தேன், ரீல்ஸில் பார்த்தேன். குழந்தைங்களாம் தன் பெற்றோர்களை ஓட்டு போட சொல்கிறார்கள். மகிழ்ச்சி. நீங்கள் பிரச்சாரம் பண்ண மாட்டீங்க, வீட்டில் இருக்கிற குழந்தைங்களை போய் பிரச்சாரம் பண்ண சொல்கிறீங்க. வெக்கம், வேதனை. நீங்கள் வீட்டுக்கு ஒரு விஜய் சொல்லலாம். சரி, வீட்டுக்கு ஒரு விஜய் 4 ஓட்டு இருக்குது, 5 ஓட்டு இருக்குது, ஒரு ஓட்டு என்ன பர்சன்டேஜ் சொல்லுங்கள்? எங்கே போய் நிற்கும்? அதாவது கணக்குன்னு ஒன்று நம்ம சொல்கிறோம், அவர் ப்ரூவ் பண்ண ஓட் பர்சன்டேஜ் சொல்கிறேன். ஆனால் இல்லை நான் எடுத்தேன், இல்லை எனக்கு சொல்கிறாங்க வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குது, எடுபடாது. யார் வீட்டுக்கு ஒரு ஓட்டு என்ன இருக்குது? அவர் சொன்ன குழந்தைங்க ஓட்டு. குழந்தைங்களுக்கு ஓட்டு கிடையாது. குழந்தைங்களுக்கு ஓட்டு கிடையாது. 18 வயதான 25 வயது உள்ள அந்த வாக்காளர் எண்ணிக்கை எவ்வளோ? உங்களுக்கு ஓட்டு போடுற கூட்டம் அதுதான். அந்த ஓட்டு போடுற கூட்டத்திலே கரூர் சம்பவத்துக்கு பிறகு மனம் மாறி இருக்கிறார்கள். நீங்கள் இறந்து போன குடும்பத்தை திரும்பி பக்கம் ஓடி வந்தீங்க. பல வீட்டில் அந்த பிரச்சனை இருக்கிறது, எனக்கே தெரியும். பல நண்பர்கள் வீட்டு குழந்தைகளை, அந்த ஓட்டு போடுற வயது உள்ளவர்களை கேட்டால் அந்த சம்பவத்தில் அவர் பண்ணது தப்பு அங்கிள் அப்படின்னு அதாவது 10ல் 1 ஓட்டு மாறி இருக்கிறது. இப்படிப்பட்ட நபரை நீங்கள் அரசியல்வாதின்னு சொன்னால் எப்படி ஏற்றுப்பாங்க? உண்மையிலே அவர் அரசியலுக்கு வந்து தப்பே கிடையாது. விஜய் வந்திருக்கலாம், திமுக விமர்சிக்கலாம், அதிமுக விமர்சிக்கலாம், என்னென்ன விமர்சிக்கலாம். முதல்ல அரசியல்வாதியாக நீங்கள் மிளிருங்கள், ஒளிருங்கள், தப்பே கிடையாது. அரசியலாம் என்னன்னே தெரில. அரசியல் ஒரு திமுகவை பற்றி உங்களுக்கு பட்டியல் போட முடியல. சேலத்துக்கு போகிறீங்க, அப்புறம் எப்படி ஓட்டு போடுவான்? நல்ல ஆட்சி தருவேன், இது எல்லாரும் சொல்கிறது. ஊழலற்ற ஆட்சி தருவேன் எல்லாரும் சொல்கிறது. திமுக என்ன ஊழல் பண்ணி சொல்லுங்கள், அதிமுக என்ன ஊழல் செய்ய மாட்டேன்னு சொல்லுங்கள். சொல்ல முடியுமா உங்களால்? பட்டியல் போடக்கூட தெரியல. எழுதி வச்ச ஸ்கிரிப்டை வாசிக்கிறார். அன்றைக்கி காலையில் 5000 ரூபா போட்டாங்க, சேலம் போன அன்றைக்கி 5000 போட்டாங்க. ஒரு அறிக்கை விட்டார். அந்த அறிக்கையை பற்றி அவர் பேசினாரா? வண்டியாக பணம் தருவான்னு ஒரு லைன் சொல்லியிருப்பார் அந்த ஸ்பீச்சோட இடையில. வாங்கிக்கன்னு சொன்னார். அன்னைக்கு நடக்கிற அந்த அரசியலை சுட்டி காட்டி, அதை குறைகளை சொல்லி 5000 ரூபாய் எப்படி வந்தது, ஏன் போட்டிங்க, அங்கே கேட்கணுமா இல்லையா? அருமையான இடம் உங்களுக்கு வாய்த்தது. இன்னைக்கு காலை 5000 ரூபா, நான் சேலத்துக்கு வரணும், காலை 5000 ரூபாய் கிரெடிட் பண்ணியிருக்கார் முதலமைச்சர். அறிக்கை விட்டுட்டேன். அப்படி கிடையாது. அந்த அறிக்கை எத்தனை பேருக்கு அந்த மக்களுக்கு தெரியும்? இந்த எல்லா டிவி அறிக்கையை படிக்கிறவன் டிவி பார்ப்பானா? மிஸ் பண்ணியிருப்பான்ல. நீங்கள் சொல்ல வேண்டியதானே, 5000 ரூபாய் எப்படி கிடைத்தது தமிழக அரசுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு போடுறதுக்கு? ஏன் பேச தெரியாது? இதுதான் அரசியல். ஸ்கிரிப்ட் படி எழுதி கொடுத்ததை 3 நாளைக்கு முன்னாடி மனப்பாடம் பண்ணி பேசுவதை தயவுசெய்து தவிருங்கள். மீடியா முன்னாடி வாங்க, 234 சட்டமன்ற தொகுதிக்கு போங்க. பணக்காரர் வீட்டு கல்யாணத்துக்கு எப்படி நீங்கள் போகும்போது இடைஞ்சல் இல்லையோ, ஐடிசி ஹோட்டல் நடந்த சமீபத்தில் கல்யாணத்துக்கு தள்ளு முள்ளு இல்லாமல் எப்படி போகிறீங்களோ, அந்த மாதிரியான அரசியல்வாதியாக மக்களை சந்திக்க வாருங்கள். தமிழ்நாட்டு மூத்த ஊடகவியலாளரை எப்போ சந்திக்க போகிறார்? ஏன்னா நேஷனல் மீடியா ஆட்கள்லாம் ஒவ்வொருத்தராக சந்திச்சுட்டு இருக்காரு. இங்கே இருக்கக்கூடிய செய்தி ஆசிரியர்கள்லாம் எப்போ சந்திக்க போகிறார்? உங்களை மாதிரி ஆட்கள்லாம் சந்தித்தா தானே கள நிலவரம் என்னன்னு தெரியும். அதாவது NDTVலேருந்து ஒரு டீம் போய் சந்தித்தார்கள். பேட்டி எடுத்ததாக சொல்லி அவர்களே சிலாகித்து கொண்டு வந்தார்கள். அது உலகத்தில் அப்படி ஒரு பேட்டி இதுவரைக்கும் எடுக்கப்படலை. அதை எல்லாரும் கமெண்ட் அடித்தாங்களே இணையதளத்தில். ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் இருக்கும்போது பாண்டியன் பார்க்க போனார். வெளியே மீடியா கிட்ட கேட்டார், பார்த்தீர்களா
பார்த்ததாக சொன்னவர்களை பார்த்து விட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப பெரிய டைலாக். தாப்பாண்டியனுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டு சோஷியல் மீடியாவில் ஓடிட்டே இருக்குது. அடுத்து இந்தியா டுடே கான்க்ளேவ், அதனுடைய தலைமை ஆசிரியர் ரொம்ப சீனியர் மோஸ்ட் ராஜேந்திர தேசாய், அவரும் போய் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அவர் ஒரு போடுறார். அப்போது உங்களோட ரசிகத்தன்மை, அந்த ரசிக மனப்பான்மை தான் மேலோங்கி இருக்கிறது. இப்போ நான் ஒரு ரசிகனாக இருக்கலாம், ஆனால் நான் ஒரு தலைவரை பார்க்க போனால் அங்கே அதை ரசிகத்தன்மை ஒதுக்கி வைத்து விட்டு போயிட்டு எடுக்கணும். கலைஞர் மீதோ, ஜெயலலிதா மீதோ, ராமதாஸ் மீதோ, வைகோ மீதோ ஒரு ரசிகத்தன்மை இருக்கலாம். ஆனால் அங்கே போய் அப்படி இருக்க முடியுமா? பேட்டி எடுக்க போன இடத்துல அங்கே போய் மக்களுடைய மனநிலையிலேருந்து நீங்கள் பேட்டி எடுக்கணும். அப்படியே எடுத்தீங்க நீங்கள் போய் எங்களெல்லாம் எங்கே சந்திப்பார்? வாய்ப்பே கிடையாது. அந்த வாய்ப்பு தமிழ்நாட்டு பத்திரிகையாளர், உங்கள் நண்பர்களை யாராவது சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? இல்லை, அவர் ரகசியமாக சந்திக்கலாம், ரகசியமாக ஒருத்தர் 2 பேர் சந்திக்கலாம். இப்போ பழக்கருப்பை அவர்களை அழைத்து கொண்டு போய் சந்தித்தார். அந்த பழக்கருப்பை என்ன பேடித்தரார் நீங்கள் பார்த்தீங்களா? சமீபத்தில் விஜய் செய்வது தப்புன்னு பேசுகிறார். நிறைய பேர் சந்தித்திருக்கலாம். நானே கேட்குறேன், நீங்கள் மீடியாவே சந்திக்க மறுக்கிறீர்கள். கேட்டால் அந்த இலக்கணம் கிடையாது, இவர்களெல்லாம் பேச மாட்டேன், மீடியா சந்திக்க மாட்டேன்னா அப்போ உங்களுக்கு எப்படி போய் சேரும்? ஜான் ஆரோக்கியசாமி சொல்வது, ஆதவ் அர்ஜுன் சொல்வது தான் உங்களுக்கு உண்மை, நிர்மல்குமார் சொல்வது தான் உண்மை, அருண்ராஜ் சொல்வது தான் உண்மைன்னா எப்படி சரியாக போகும்? அப்போ நீங்கள் ஒரு கலைஞர் காலத்தில் ஒரு சம்பவம் நடந்தால் இன்டெலிஜென்ஸ் கொடுப்பாங்க, அதிகாரிகள் கொடுப்பார்கள், மாவட்ட கலெக்டர், எஸ்பி, பத்திரிகையாளர் கேட்பார். உடனே குபேந்திரனுங்கிற வேலை இல்லைங்க, சொம்படிக்கிறான். அப்படி கிடையாது. நீங்கள் பத்திரிகையாளர் வைத்திருந்தால் உங்கள் காதுக்கு நல்ல செய்தி வரும், கெட்ட செய்தி வரும். நீங்கள் அதை பார்த்து முடிவு பண்ணீங்க. உங்களுக்கு இப்போது நண்பர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அங்கே இருக்கிறாரு. அதுக்கு முன்னே கோட்டீஸ்வரன் ஒருத்தர் இருந்தார், அவர் பேட்டி கொடுத்தார் பல சேனலுக்கு. நான் பார்க்கவே இல்லை. செய்தி தொடர்பாளர், ஒரு செய்தி தொடர்பாளர் தன்னுடைய தலைவரை பார்க்கவில்லை என்று ஒரு 3-4 மாதங்கள் கழித்து வெளியே பேட்டி தராருன்னா அந்த கட்சியோடைய நிலைமை பாருங்கள். இவர் எப்படி அரசியல் ஏற்றுக்கிறது? எப்படி? நீங்கள் ஒன்றும் வேண்டாம், நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு பிடித்த பத்திரிகையாளரை அழைத்து ஒரு 10 பேர் அழைச்சி தமிழ்நாடு அரசு கொடுத்து பேட்டி கொடுங்க ஓப்பனாக. மோடி மாதிரியாவது அட்லீஸ்ட் ஒரு ஜாலியான இன்டர்வியூ. இல்லை, மோடி தான் உதாரணம் சொல்கிறாங்க, மோடி பேட்டி தந்தாரா? அவங்க கட்சிக்காரங்க சொல்கிறாங்களே, அவர் நியூஸ் 18 ஏஎன் எல்லாத்துக்குமே கொடுக்குறாருல்ல சார். நீங்கள் என்ன இல்லைங்க, அதெல்லாம் ப்ரிப்பேர்டு செலக்டட். அப்படியாவது இவர் கொடுக்கணும்ல, அதுக்காவது நீங்கள் மோடியை உதாரணம் வச்சுக்கூடாதா? அது கேள்வி எழுதி கொடுத்து அது பதில் வாசிக்கிறது நான் தப்புன்றேன், அதுவே தப்பு. நீங்கள் இன்னும் சொல்ல போனால் திமுக, நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, தமிழ்நாட்டில் கூட அப்படி தான் நடக்குது. அமைச்சர்கள், முதலமைச்சர்லாம் எப்படி என்ட்ரி கொடுக்குறாரு? எல்லாரும் அதாங்க தப்புன்றேன். திமுக தலைவர், முதலமைச்சர் கூட தப்பு. எல்லா மீடியாவும் அவங்க அவசரத்துக்கு உண்மையை வச்சு மைக்கு, எடப்பாடி மாதிரி யாரும் எல்லாரும் பேசணும், கேட்குற கேள்விக்கெல்லாம் பேப்பர் இல்லாமல் பேசணும். பேப்பர் அது இல்லை, ஒரு அஃபிஷியல் ப்ரெஸ் மீட்னா அதிகாரப்பூர்வமாக ஒரு மண்டபம் எடுத்து மாதத்திற்கு ஒரு முறை எல்லா மீடியா உட்கார வச்சு கேளுங்க, பிரிண்ட்டு, எலக்ட்ரானிக் கேளுங்க, தப்பே இல்லை. அதுதான் ப்ரெஸ் மீட். போகிற இடத்துல, வர இடத்துல, ஏர்போர்ட்டில், கல்யாண மண்டப வாசலில், இங்கே போகும்போது, அங்கே வரும்போது, சிலை திறக்கும் போது, மண்டபம் திறக்கும் போது, அது பேட்டியே கிடையாது. திமுக தலைவர், முதலமைச்சர் ஸ்டாலின் உள்பட யாரும் பேட்டியே கிடையாது. அஃபிஷியல்னா பார்ட்டி ஆஃபீஸில் எல்லாரையும் கூப்பிட்டு கொடுக்குறது தான் ப்ரெஸ் மீட். அந்த மாதிரி ப்ரெஸ் மீட் தான் விஜய் கிட்ட எதிர்பார்க்குறேன். எங்கள் திமுக அதிமுக மாற்றுன்னு சொல்கிற விஜய் அப்படி கொடுக்கணுங்க. அவங்க 2 பேர் கொடுக்கலாம், கொடுக்குறேன் அப்படி சொல்லணும். அது பேட்டி. அதுதான் மக்கள் போய் ரீச் ஆகும். இப்போ இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க, எப்படி பதில் சொன்னார் பார்த்தீங்களா? ஸ்பான்டேனியஸாக சொன்னார், டக்குன்னு சொன்னார். இல்லை, எடப்பாடி அண்மையில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்றால அந்த கான்க்ளேவ், அது நீங்கள் பார்த்தீங்களா? அவர் கிட்டத்தட்ட அந்த ஆங்கர் கூட சொல்கிறாங்க, என்ன சார் உங்களுக்கு துண்டிச்சீட்டு வேண்டாமா, அப்படியே பேசுவீங்களா அப்படின்னா, இல்லை சார், இது மாதிரி நான் கேலேருந்து வந்திருக்கேன், அதனால் நீங்கள் கேட்குற கேள்வி என்னென்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு வரவேற்கிறேன். அப்படிப்பட்ட ப்ரெஸ் மீட் வேணும். எந்த கேள்விக்கும் பதில் சொல்லக்கூடிய திராணி வேண்டும், திறமை வேண்டும். என்னங்க பெருசாக கேள்வி கேட்டு போகிறாங்க? என்ன புள்ளி ஒருத்தோட சொல்ல போகிறீங்களா? எல்லா கேள்விக்கும் பதில், ஏதோ ஒரு கேள்வி கேட்டால் பதில் ஒன்று இருக்கும். தமிழ்நாடு அரசாங்கம் எத்தனை லட்சம் கோடி கடன், ஒரு நம்பர் இருக்குது, நம்பர் சொல்ல போகிறீங்க. அது இல்லை 5 லட்சம் கோடியே 77,13 வேணும் அப்படி நம்பர்லாம் சொல்ல தேவையில்லை, பொதுவாக சொன்னால் போதும். ஸோ அந்த மாதிரியான ப்ரெஸ் மீட்டை வைப்பதற்கு முதல் விஜய் முன் வரணும். அது கூட வேண்டாங்க, மக்களை சந்திங்க தயவுசெய்து. நிர்வாகிகள் சந்திப்பெல்லாம் கூட்டத்தை கூட்டி அசிங்கப்படுத்தாதீங்க. ஒரு மாவட்டத்துக்கு போகிறீங்க, நிர்வாகிகள் சந்திப்பு எதுக்காங்க? மண்டபத்தில் நடத்திருக்கலாம், எதுக்கு அந்த திறந்த வெளி மைதானம் சொல்லுங்கள்? 5000 பேர் கூட்டத்துக்கு 4998 பேராம் அறிவிக்கு கொடுமைங்க. அதெல்லாம் இப்படிப்பட்ட அறிவிப்புலாம் என் வாழ்க்கையில் கேள்விப்பட்டதே இல்லை. நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.